ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே எடுத்த வீடியோ தான். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக எடுத்து கொடுத்துருந்த சாரீ. இது வந்து கொஞ்சம் நேற்று நைட்டு கொஞ்சம் தச்சு போட்டிருந்தோம். அப்புறம் காலையிலே கொஞ்சம் இந்த மாடல் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோஸ் வந்து நம்ம டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா அதையும் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இப்போ தான் வீடியோஸ் எடிட் பண்ணவே முடிஞ்சது. கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, அதனால தான். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் தான் நான் வந்து கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு ரெடியானேன். காலையில் வந்து அந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன் இல்லையா, முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ப்ளவுஸும் சாதா ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருந்தது, அதையும் தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து வீடு கொஞ்சம் அவசர அவசரமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் தான் நான் வந்து இந்த கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அணில் கொழுக்கட்டை மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அதில் உள்ள அச்சு வந்து நான் கேட்டு வாங்காமே வந்துட்டேன். என் பிள்ளைகள் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. விளம்பரத்தில் கூட போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டு வாங்க முடியலையா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு வத்தல் வந்து 3 நாளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பல்லாரி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் தேவைக்கு உப்பு. நம்ம மாவுக்கு கூட ரொம்ப தேவைப்படாது. இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். அதே நல்லா கலந்து விட்டுட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்படியே நம்ம வந்து கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மல்லி இலைய பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப்பு மாவும் வந்து சேர்த்தாச்சு. மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி மாவு வந்து நல்லா உருண்டு வரும். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டி விட்டீங்க அப்படின்னா, கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்துடும். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டி கிண்டி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாவு வந்து நல்லா தண்ணியெல்லாம் மாவு வந்து இழுத்துட்டு ஈரம் இல்லாமல் அப்படியே உருண்டு வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து கையை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த பதம் தான் சரியான அளவு. அப்படி வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி அப்படியே வச்சிட வேண்டியது தான். இது ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து பிசைஞ்சு உருட்டணும். அடுத்தது வந்து மறுபடியும் ஒரு கடாயில் 1 கப் அளவு, ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை. அப்போ கொஞ்சம் இது நாட்டு சர்க்கரைங்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப நம்ம பாகெல்லாம் காய்க்கல, லைட்டாக சர்க்கரை கரைஞ்சதும் வடிகட்டி வச்சு அரிச்சு எடுத்துட்டு, இப்போ வந்து அந்த தண்ணியை அளந்து தான் நான் சேர்த்துக்கிட போகிறேன். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்தனால அளவு வந்து கூடியிருக்கும் அந்த தண்ணியில். அதனால் அந்த சர்க்கரை தண்ணியோடு சேர்த்து 2 கப் தண்ணி வர்ற மாதிரி அளந்து மறுபடியும் அந்த கடாயில் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இது மாவு வந்து நல்லா ஒட்டாமல் திரண்டு வர்றதுக்காக. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு இருக்கும்னு வைங்களேன். இந்த சர்க்கரையோட இனிப்பு வந்து நல்லா எடுத்து காமிக்கும். அதுக்காக மறுபடியும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரும் பாருங்க, அந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம வந்து 1 கப் அளவுக்கு மாவு இதில் சேர்த்து இதையும் அதே போல் தான் ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா உடச்சி கட்டி இல்லாத அளவுக்கு கிண்டி விடலாம். அப்படி கிண்டி விடும்போது இந்த மாவு வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா உருண்டு வரும். உருண்டு வர டைமில் நம்ம கைகளால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருண்டு வரும். அப்போ அப்படியே வந்து அடுப்பில் விட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மாவு ஆறுனதும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையாக பிடிக்க வேண்டியது. உங்களுக்கு எந்த ஷேப்பாக தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிடலாம். நாங்கள் வந்து இப்போ பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அதே போல் தான் பிடிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கலந்து எடுத்துட்டு இது வந்து ஒரு பக்கம் ஏற்கனவே அந்த மாவு வந்து ஆறிட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில எடுத்து ஆற வச்சுட்டோம் அப்படின்னா, 2யுமே உருட்டி ஒரே டைம்ல வந்து வேக வச்சிரலாம். அதனால வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில 2 தட்டு இருக்கும்னு வைங்களேன், கீழ உள்ள தட்டில வந்து அ இனிப்பு வந்து வச்சிருக்கேன். மேலே உள்ள தட்டில கார கொழுக்கட்டை வந்து வச்சு அவிக்க போறேன். அது எதனால அப்படின்னா, நம்ம வந்து அ மொத மேல இருக்க தட்டுலருந்து ஆவியில தண்ணி வந்து கொஞ்சம் வடியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி அடியில உள்ள தட்டில வடிஞ்சது அப்படின்னா, கார கொழுக்கட்டையில இனிப்பு பட்டுச்சு. ஒரு வேள பட்டுட்டு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால கார கொழுக்கட்டைய மேல வச்சுட்டு, இனிப்பு கொழுக்கட்டை வந்து அடியில வச்சிருக்கேன். இப்போ மாவு வந்து நல்லா ஆறி வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த மாரி நல்லா சப்பாத்தி மாவு மாரி இத உருட்டி எடுத்துட்டு, கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் இந்த மாரி பிடிச்சிட போறேன். இப்போ இந்த 2 மாவுமே நான் மட்டும் உருட்டி எடுத்துட்டு இருந்தேன்னா, ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, கார கொழுக்கட்டைக்குள்ள மாவ என் மகாட்ட குடுத்துட்டு, அவ உருட்டி தந்துட்டா. எப்படி உருட்டியிருக்கா பாருங்க. ஒண்ணு ஒவ்வொரு ஷேப்புக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து நான் உருட்டுனது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இத வந்து அடியில உள்ள தட்டுல 2 2ஆ வச்சிட போறேன். இது வந்து இட்லி தட்டுல தான் வைக்கிறது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாரி வச்சிருக்கேன். இல்ல வேற நமக்கு வந்து இடியாப்பம் வைக்கிற மாரி பெரிய சைஸ் பாத்திரம்லாம் இருந்தது அப்படின்னா, நம்ம அப்படியே நெருக்கா வச்சிரலாம். நான் வந்து இதில 2 2ஆ வச்சுட்டு, ஒரு டைம் வேக வச்சுட்டு 2வது டைமும் மிச்சம் இருக்கத வேக வச்சு எடுத்துருக்கேன். ஏற்கனவே மாவு வந்து நம்ம வெந்நீர்ல போட்டு நல்லா கலந்து வேக வச்சிருக்கோம் இல்லையா? அதனால இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள வேக வச்சாலே போதும். சீக்கிரமா வெந்துரும். இப்போ இந்த கொழுக்கட்டையோட ஷேப்பு பாருங்க எந்த மாரி இருக்கு அப்படின்னிட்டு. ஒண்ணொண்ணு ஒவ்வொரு மாதிரி இருந்தது. நான் சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிட்டே தான் எடுத்து வச்சுட்டுருந்தேன். என் மகா சொன்னா, "பிள்ளையாருக்கு அதான் பிடிக்கும். அவரு வந்து சின்ன பிள்ளை மாரி விளையாடுவார்ல, அதனால தான் நான் வந்து ஒண்ணொண்ணு ஒவ்வொரு ஷேப்ல வச்சிருக்கேன். அவருக்கு பிடிச்ச மாரி சங்குலாம் செஞ்சு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ இட்லி பாத்திரத்தில தண்ணி சூடாகுனதும் 2 தட்டையுமே உள்ள வச்சு, மூடி வச்சு வேக வச்சு விட போறேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல 2 ரெசிப்பியும் பார்த்தாச்சு. இது வெந்துட்டுருக்க டைமில நம்ம வந்து இந்த பூஜை ஜாமான் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் மஞ்சளும், குங்குமமும் வச்சிடலாம். இது வந்து இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணது என் மகா, சின்ன மகா. நான் வந்து கொஞ்சம் கடைக்கு பொருள் வாங்க போயிருந்தேன். அதனால அவ என்ன பண்ணான்னா, "கொஞ்சம் கழுவி வையுமா" அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நீட்டா அழகா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டா. இப்போ இதுக்கு நான் மஞ்சளும், குங்குமமும் வச்சிட்ருக்கேன். நான் வந்து இதுவரைக்கும் பிள்ளைங்களுக்கு இதில எப்படி மஞ்சள், குங்குமம் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக் குடுத்ததில்ல. இல்லன்னா இந்த வேலையுமே அவ முடிச்சு வச்சிருப்பா. இப்போ இன்னைக்கு ரொம்ப பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு இருந்தாலே, இனி அடுத்த நாள் வந்து இதே மாரி செய்யுமா அப்படின்னு சொன்னாக்கி கரெக்ட்டா செஞ்சுருவா. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்கள நம்ம கூடயே வேலை செஞ்சு வச்சு பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்போவாது ஒரு டைம்ல கொஞ்சம் ஆதரவா இருக்கும். நமக்கு முடியாத டைம்ல கூட அவங்க அந்தந்த வேலைகள செஞ்சு குடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் ரொம்பவே பிஸியா தான் போயிட்டுருந்தது. காலையில 2 ப்ளவுஸு முடிக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் வீடு கிளீன் பண்ணியிருந்து, மதியம் வந்து கொஞ்சம் பருப்பு குழம்பும், கேரட் பொரியலும் வச்சு, சிம்பிளா சாப்பாடு வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த பெரிய மகா வந்து காலையிலே காலேஜுக்கு வந்து கிளம்பணும். ஹாஸ்டலுக்கு கிளம்புவா. அதனால கொஞ்சம் பரபரப்பா அவளுக்கு உள்ள திங்ஸ் அது இதுன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். கொஞ்சம் பிஸியா தான் இருந்தது. அதனால தான் நெறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. எங்க வீட்ல வந்து எப்பவுமே விசேஷ நாட்கள்ல பூஜைலாம் ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள் இருக்கும். ஏதோ சிம்பிளா வந்து விளக்கு வச்சோம், சாமி கும்பிட்டோம். ஏதாவது ஒரு பலகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா வச்சு கும்பிடுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு தனியா ஏதாவது பொருட்கள் அது இதுன்னு வாங்கி வச்சு தேடி தேடி வாங்கி வச்செல்லாம் கும்பிட மாட்டோம். அதனால நம்ம எப்பவுமே நார்மலா கும்பிடுறது போல தான் கும்பிடுவோம். நம்ம வந்து புதுசு புதுசா எதையாவது பார்த்துட்டு அதுக்காக அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகி நம்மள போட்டு வருத்திக்கிட்டு, அப்படி எந்த சாமியுமே நம்மள வந்து கும்பிட சொல்லல. நம்மட்ட எது இருக்குதோ அத வச்சு நம்ம வந்து சிறப்பா சாமி கும்பிடலாம். இப்போ வந்து நான் எல்லாத்துக்குமே அந்த மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுருந்தேன் இல்லையா? அந்த சின்ன சின்ன விளக்கெல்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தட்டு இருக்குது. அதெல்லாம் வச்சு நான் வந்து எண்ணெய்லாம் ஊத்தி, பூ போட்டு விளக்கு வந்து ஏத்தியாச்சு. இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து எப்படின்னா, நான் கடைக்கு போக லேட் ஆச்சு இல்லையா? என் பையன்ட்ட வந்து "வாழைப்பழம் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் கடையில வந்து பார்த்துட்டு, "வாழைப்பழம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஏன்னா லேட் ஆயிட்டு, இந்த இந்த மாரி விசேஷ நாட்கள்ல எப்பவுமே பூஜை பொருள் வந்து நேரமே வாங்கி வைக்கணும். இது வந்து நம்மட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு. கடைசில வாழைப்பழம் இல்ல. சரி இருக்கட்டும், நம்ம அன்னைக்கு பிள்ளையாருக்கு தான் கொழுக்கட்டை செஞ்சாச்சே போதும். கொழுக்கட்டை வச்சுருக்கோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் இவ்வளோ. சிறப்பா இருக்கும். ஏன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இடமும் பாருங்க, ரொம்பவே சின்ன இடம். இதில நெறைய பொருட்கள் எல்லாம் வச்சு கும்பிட கூட முடியாது. அது ஒரு கஷ்டம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்காவது ஒரு செல்ஃப் வந்து நம்ம ஒதுக்கி ஒரு கபோர்டு அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரியாவது ஒரு திருப்தியா இருக்கும். முன்னாடி ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த முன்ன இருக்க ஒரு ரூம் தான் நீட்டா இருந்தது. பின்னாடியெல்லாம் ஓடு தான் இருந்தது. மழை பெஞ்சா ஒழுகிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு கூட பிடிக்காது. ஏன்னா, அந்த கிச்சன் இருந்த சைடுலயே ஒரு பக்கத்துல வச்சிருப்போம். ஒரே மண்ணு, தூசி அப்படி விழுந்துட்டுருக்கும். செம்மையாவே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து எடுத்து கட்டுனதுக்கப்புறம் தான் இந்த பூஜைக்குன்னு இந்த இடத்த வந்து ஒரு கபோர்டு அடிச்சு நாங்க வந்து ஒதுக்குனோம். இதுவாவது நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு விடுவேன். இப்போ வந்து நம்ம பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் ஒரு செல்ஃப்லயாவது நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும். எப்பவுமே நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்வோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாமிக்கு பூஜைலாம் வச்சுட்டு, கொழுக்கட்டை சாப்பிட ரெடி ஆயிட்டேன். கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா வந்திருந்து. கொஞ்சம் அவசர அவசரமா தான் பண்ணேன். இருந்தாலும் சூப்பரா வந்திருக்கு. இன்னைக்கு அவ்வளோதாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நான் சிறப்பாவே கொண்டாடினேன். நீங்க எப்படி கொண்டாடினீங்க? எப்படி போச்சு? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.